முண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. பெரும்பாலும் பகலில் சண்டையே வராது, பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை என்ன திட்டினாலும் பேசாமல் இருப்பா பகல் முழுதான். இந்தரு என்ன காப்பியா குர்றி தான் கொண்டு வர்றேன், இட்லி எடுத்து வைடு தான் கொண்டு வர்றேங்க. பகல் முழுதும் ஆமாங்க, இல்லைங்க, சரிங்க. எப்போ அதோட மேட்ரை ஓப்பன் பண்ண தெரியுமா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வேறு எதையாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ராத்திரி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பேன், கையில் எல்லாம் மாற்றிட்டு வெறும் மேலோட உட்காந்து சோத்தை போடு அப்படின்னு உட்காந்துருப்பேன். சோத்தை போட்டுவிட்டு இப்படி குழம்புலாம் எடுத்து வச்சுட்டு, சரி நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் உட்காந்துருக்கேன். இல்லடி நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் இந்த குழம்பு இடையில காட்டிங்கன்னா ஊற்றணும்ல, அப்பளங்கப்பெல்லாம் பொரிச்சு கொடுக்க சொல்லுவீங்க, பொரிச்சு கொடு. நான் பொரிச்சுக்கிறேன்டி, எடுத்துக்கிறேன்டி, நீ போடி. அவன் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஏதோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு தான் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி உட்காரு அப்படின்ட்டு குழம்பு ஊற்றி சோத்தை பிணைஞ்சு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறேன். வாய்க்கும் கைக்கும் இடையில விடுறாயா வாக்கியத்தை, உன்னைய கட்டி நான் என்னத்தை கண்டேன். அப்புறம் பேசிக்கலாம். அப்படி 2 வாய் சோத்தை தின்றேன். இந்த நேரத்தில் தான் சொல்லாட்டு, என்னையா நீலாம் ஒரு ஆள், காலையிலலாம் நல்லா தானடி இருந்த, அப்போ இருப்பான் சொல்லுப்ப, என்னடி வேணும் இப்போ உனக்கு? நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே இடத்துல தானே என் வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு இந்த பழைய டிவிஎஸ் 50 மாற்றிட்டு புல்லட்டு வாங்கி அவன் பொண்டாட்டியை பின்னால் உட்கார வச்சு மல்லிகை போச்சுக்கிட்டு துத்து இந்த மாதவரமே ஓட்டிகிட்டு போகிறேன். எனக்கு வகரெல்லாம் பதப்பதன்னு எரியுது. நீ இந்த ஓட்ட டிவிஎஸ் 50 புருக்கான்னு என்னை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு வெக்கமாக இருக்கு உன் பின்னால் வண்டியில் வர்றது. அவனு நீயும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்க. அவன் எப்படி வாங்கினான்? இப்போ என்னடி வேணும்? புல்லட்டு கொண்டு வந்து இறக்கிறேன்ட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி புல்லட்டை மாலை போட்டு கொண்டு வந்து இறக்கிட்டான். வாங்கிட்டோம்ல, ஆம்பளடி வாங்கினது பெருசு இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி என்னை பின்னால் உட்கார வச்சு 10 ரவுண்ட் அடிக்கிற மாதவரம் முழுதும். இவ்வளோதானே? போ பட்டு புடவை கட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு வா. பின்னாடி பின்னால் உட்காந்து இந்த கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு வருங்க சில பெண்கள், பார்த்துருக்கீங்களா? அது கம்பியை பிடிச்சிட்டு வருதுன்னா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சட்டை தோள்பட்டையை மட்டும் பிடிச்சிருக்குங்க, அதுகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் ஆன குரூப்பாக இருக்கும். இந்த கையை இறுக்க பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 5 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். 2 கையிலையும் இடுப்பை இறுக்க பிடிச்சிட்டு வருதுன்னா கல்யாணம் இப்போ தான் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆம்பளை நினப்பான் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இறுக்க கட்டி பிடிச்சிட்டு வராளேன்னு. பெண்கள் இறுக்க ஆம்பளையை கட்டி பிடிச்சி பின்னால் உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது பைக் ஆக்சிடெண்ட் ஆனால் உளுந்து நான் சாவேன், நீ மட்டும் பொழைச்சிக்கிருவியா, உன்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சாகடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இறுக்க கட்டி பிடிச்சிருக்கோன்ருக்கேன். அந்த அம்மா இவ்வளோதானே, டி வாடி மல்லிகை போச்சுட்டு வான்ட்டு பின்னால் உட்காந்து அந்த அம்மா தோலில் அப்படி கையை போட்டுட்டு ஓட்டுங்க, அவள் வர்றா, அவள் பார்க்குற மாதிரி ஓட்டுங்க, தின்னு ஓட்டுறான். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80ல் போகிறாரு ஐயா கும்முன்னு. 15ஆம் தேதிக்கு பிறகு 60க்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி. 25ஆம் தேதி 40லேயே போகிறேன். வீட்டுக்காரம்மா கேட்டு, ஓட்டியா? என்னையா? ஓட்டுறேன். அப்புறம் ஏன் ஓட்ட மாட்டேங்கிற? ஏண்டி கேட்குற? 1ஆம் தேதி கட்டணும் முடி, 7500 ரூபா கட்டணும் முடி. ஆக்சிலேட்டரை திருகுனா 1ஆம் தேதின்னு கேட்குது. கிளச்சை அமுக்கி பிரேக்கை மாற்றினா கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. பிரேக் அடிக்கிறான் 7500. ஐயோ ஓட்ட முடியலடி வண்டியான்னு. ஆண்கள் ஒரு காசை டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுருக்கதை டப்புன்னு செலவழிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபாயை ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தாச்சு செப்டம்பரில், ஆம்பளைகளுக்கு கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன ஆயிருக்கேன்? 1000 ரூபாய் வாங்கிட்டு வர்றப்போ ஒருத்தன் பார்ப்பேன், என்ன மாப்பிள்ள 1000 ரூபாயா? 1000 ரூபா வச்சுருக்க? சரி என்னடா ஏன்டா எத்தனை தடவை சொல்லி காட்டுற? என்ன வாங்க போகிறேன்? வீட்டில் கஷ்டமாக இருக்குது, அரிசி பருப்புலாம் வாங்கலாம்னு இருக்கேன்.
நீயும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளை 3 பேர் தானடா இருக்கீங்க. 1000 ரூபாய்க்கு எதுக்கு அரிசி வாங்குற? ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கு. நான் உன்னை வேணான்னு சொல்ல, 500 ரூபாய்க்கு வாங்கு. மீதி ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். வாங்கிரு. வேணாம்டா டே, பிள்ளை இருந்து தலைவர் கொடுத்துருக்காருடா, வேணாண்டா பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும்டா. 750 ரூபா வீட்டுக்கு செலவழிடா. 250 ரூபா, 200 ரூபாய்க்கு வாங்கு. 50 ரூபாய்க்கு சைட் டிஷ். ஓகே அப்படின்ட்டு சரி வாடா அப்படின்ட்டு 1000 ரூபாயை மாற்றி 250 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவரெல்லாம் சொல்ல என்ன அது பசி பேசுகிற அப்படின்ட்டு, இல்லை மாப்பிள்ள ஒன்றும் அவ்வளவா நல்லா இல்லை இப்போ சாப்பிட்டது, இன்னும் ஒன்று மட்டும் வாங்கிறேன். டே வேணாம்டா, அரிசி பருப்புலாம் லிஸ்ட்டு போட சொல்லிட்டேன்டா, பலசர கிடைக்கும் கொடுத்துக்கலாம்டா, அடுத்த மாதம் 1000 ரூபா வரும்ல, அப்போ வாங்கிக்கிறலாம் அப்படின்னே ஏற்றி 4 250 250 250 முடிச்சுட்டு 2 பேரும் சாக்கடையில் கிடக்கிறேன். அப்படியே எல்லா ஆண்களும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கு அந்த மாதிரி. ஆனால் ஒரு பெண் கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு நகைச்சீட்டு ஒரு பாத்திர சீட்டு போட்டு தன் பெண்ணுக்கு தன் மகளுக்கு 5 பவுன் நகை சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பாயா ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட்டது, ஒரு பெண் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை இன்னைக்கு கொடுப்பாங்க. ஒரு ஆணால ஒரு காய்கறி வாங்க முடியுதா? காய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு அனுப்புது ஒரு அம்மா. போயிட்டு வரேன்டி அப்படின்னு மார்க்கெட்டில் என்ன காய் வேணும், கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா பூரா முத்த கத்திரிக்காய். சோ இந்த கத்திரிக்காயை ஒரு பார்த்து வாங்க தெரில, எப்படி வாங்கினா காய் வாங்கினா அமுக்கி பார்த்து வாங்கணும்யா. சரி இனிமே காய் வாங்கினா அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டான். இன்னைக்கு இதை குழம்பு வைடி அப்படின்ட்டான். அடுத்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறப்ப என்ன காய் வாங்கணும்னு கேட்டிருக்கேன். வெண்டைக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னா வெண்டைக்காயை அமுக்கி எது காடாக இருக்கோ, எது அப்படியே உறுதியாக இருக்கோ, தோல் மாதிரி இருக்கதை அப்படியே அமுக்கி பார்த்துட்டு வாங்கிட்டு, ஐயோ ஒரு வெண்டைக்காயையும் அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வரியா, நீ தானே அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வர சொன்ன. இனிமே காய் வாங்கினா உடச்சி பார்த்து வாங்கிட்டு வரணும். ஆளு முகரையும் காய் வாங்க துப்புல்ல. அடுத்த வாரம் நமக்கு மார்க்கெட்டுக்கு போகிறேன், என்ன காய்கறி வேணும்னா முருங்கைக்காய் வாங்கிட்டு வேன் அப்படின்னு. முருங்கைக்காயை வாங்கி ஒன்றொன்னா உடச்சி போடவும் மார்க்கெட்டுக்காரன் பூரா வெளுன்னு வெளுத்து, ஏன்டா வாங்கின காயை பூரா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் மனுஷனாடான்ட்டு அவனை அடித்து லைட்டு மரத்தில் கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அம்மா என்னையான்னா, நீ ஏன்னாடி உடச்சி பார்த்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன், நான் ஒரு 50 முருங்கைக்காயை உடைச்சேன், எண்ணெயை உடச்சி விட்டாங்க அப்படின்னு. போயா ஒரு மார்க்கெட்டில் ஒரு காயை பேரம் பேசி வாங்க தெரியல. ஆனால் பெண்கள் போய் பார்த்தீங்கன்னா கிலோ எவ்வளவுமா கத்திரிக்காய் அப்படின்னா அந்த அம்மா சொல்லும் 50 ரூபான்னு. 10 ரூபாய்க்கு கொடுங்க. ஏமா மனசாச்சு இருக்கா இல்லையா? 50 ரூபாங்கிறேன் 10 ரூபாய்க்கு, சரி ஒரு 5 ரூபாயை போட்டுக்க அப்படின்ட்டு கடைசிக்கு 50 ரூபா சொன்ன கத்திரிக்காயை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்.